சம்பவம் நிறைந்த கதை, கொடுமாய மந்திரம் உறைந்த கதை, கடும் மர்மமும் திகழும் கலந்த கதை, தூய காதல் மலரும் கதை, வீரமும் தீரமும் விளையும் கதை, இளமை ததும்பும் இந்திரலோகத்து சுந்தரியே சந்திரமுகி, 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 சந்திரமுகி. நான் எங்கு வந்திருக்கிறேன்? எனக்கு திசையே புரியவில்லையே. எந்த திசையில் எந்த பக்கம் போவது என்றே தெரியவில்லையே. இதுதான் ரூப்நகர் செல்லும் பாதை என்று நினைக்கிறேன். நான் இந்த பாதை வழியாகத்தான் செல்ல வேண்டும். ஆனால் இந்த பாதையில் சென்றால் ரூப்நகரை அடைவேனா என்று சரியாக தெரியவில்லையே. இது சரியான பாதை இல்லை யுவராஜா. என்ன ஆச்சரியமாயிருக்கிறது! மலரின் மீது மொட்டு இருக்கிறதே. நான் மொட்டு அல்ல, ஒரு தேவதை யுவராஜா. தேவதை பராகினி. தேவதை பராகினியா? தேவதை வானத்தில் அல்லவா இருக்கும்? அது தேவலோகத்தில் இருக்கும். இங்கு எப்படி? நானும் தேவலோகத்தில் தான் இருக்கிறேன். ஒரு நாள் வானத்திலிருந்து கீழே இறங்கி இந்த பாதையில் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது பூமி எனும் சொர்க்கம் மிகவும் அழகாக இருந்தது. அதனால் இந்த பூக்களை என் மெத்தையாக்கிக் கொண்டேன். ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்கள் யுவராஜா? தேவதை பராகினி, நான் என் லட்சியத்தை அடைய ரூப்நகரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு பாதை சரியாக தெரியவில்லை. உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்கிறேன் யுவராஜா. நீங்கள் ஒரு நல்ல காரியத்திற்காக செல்கிறீர்கள். நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது அசுர சக்திகள் உங்களை தடுத்து நிறுத்த முயற்சி செய்யும் யுவராஜா. எனக்கு தெரியும் தேவதை பராகினி. ஆனால் என்னால் திரும்பிச் செல்ல இயலாது. ஒன்று இறந்து விடுவேன், இல்லை என்றால் எனது அண்ணனை திரும்ப அழைத்துச் செல்வேன். யுவராஜா, உங்களுடைய இந்த அபார நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை அளிக்கும். ஆனால் நினைவில் இருக்கட்டும், ரூப்நகர் எல்லையிலிருந்து நீங்கள் மிக தூரம் இருக்கிறீர்கள். வழியில் வரப்போகும் 7 நதிகள், 13 மலைகளையும் கடக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பல நல்ல கெட்ட மாயாவி சக்திகளையும் சந்தித்தாக வேண்டும். இதே போன்று குழப்பமின்றி தைரியமாக முன்னேறி சென்றால் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் செல்லுங்கள் யுவராஜா.
குறிக்கோளை அடைவோம் என்ற நம்பிக்கையோடு முன்னேறி செல்லுங்கள். நன்றி தேவதை பராகினி. ரூப் நகரத்திலிருந்து உயிரோடு திரும்பி வந்தால் மீண்டும் ஒரு முறை உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். என் விருப்பம் நிறைவேறுமா? அது தெரியாது யுவராஜா. அப்பொழுது நான் பூமியில் இருப்பேனோ அல்ல தேவலோகத்தில் இருப்பேனோ. ஆனால் உனது பயணத்தில் ஒரு முறை நான் நிச்சயம் உங்களை சந்திப்பேன். நீங்கள் ஒருவேளை கஷ்டத்தில் சிக்கிக்கொண்டால் இந்த என்றும் வாடாத பூவை காற்றில் பறக்க விடுங்கள். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நான் உங்கள் கண் முன் பறந்து வந்து நிற்பேன். ரூப் நகரின் பாதை ரகசியமாக இருக்கிறது. பல வகையான புதிர்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. மிருகங்களின் உதவியால் மகாமுனி தெரிகிறார். துர்கேஸ்வரியைப் போல் கொள்ளைக்காரி தெரிகிறாள். இப்போது இந்த தேவதையின் ரகசியம் பார்க்கும்போதே மாயமாகிவிட்டாளே. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்றே தெரியவில்லை. என்ன நடந்தாலும் சரி, நான் என் அண்ணனை சென்று அடைந்தே ஆக வேண்டும். மலையோரத்தில் யார் வந்து கொண்டிருக்கிறார்கள்? வழி தவறியவர்களாக இருக்கலாம். இல்லை என்றால் பிரமிக்க வைக்க தென்படும் மாயாவி சக்திகளா? அவர்கள் இருவரும் இங்குதான் வருகிறார்கள். அவர்கள் என்னை பார்ப்பதற்கு முன்பாக குதிரையை மறைத்து வைக்க வேண்டும். ஏற்கனவே துர்கேஸ்வரி கூறியுள்ளார்கள், அறிமுகம் இல்லாதவர்களிடம் நட்பு பாராட்டக்கூடாது. குதிரையை மறைத்து வைக்க வேண்டும். இச்சமயத்தில் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வது புத்திசாலித்தனம் அல்ல. நானே அவர்கள் அருகில் சென்று பார்க்கிறேன். அப்போதுதான் எனக்கு அவர்கள் யார் என்று தெரிய வரும். கண்ணு கட்டிய தூரம் வரை ஒரு மானிடனை கூட காணவில்லையே. இப்போது என்னை சுமப்பதே எனக்கு சுமையாக மாறிவிட்டது சுனாவர். கண்ணை கட்டிவிட்டது போல் உள்ளது. இந்த சந்திரமுகியின் ரூப் நகர் எங்குள்ளது? இங்குள்ள பாதையெல்லாம் மாயாஜாலம் நிறைந்ததாக உள்ளது. இப்பகுதியிலேயே மழையும் வெயிலும் மாறி மாறி அடிக்கின்றன. வெயிலும் மழையும் உடனுக்குடன் மாறுகின்றன. இல்லை 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 இல்லை, இவை அனைத்தும் கடவுளின் மாயை. ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் மழை. யுவராஜா, அங்கு பாருங்கள், யாரோ வருகிறார். வழி தவறிய வழிபோக்கன் நம்மை நோக்கித்தான் வருகிறான். பாருங்களே. அமைதியாக இரு முட்டாளே. அவனை பார்த்தால் சாமானியனாக தெரியவில்லை. அவன் ஒரு இளவரசனை போல் தோன்றுகிறான். சந்திரமுகியை மணப்பதற்காகவே ரூப் நகரம் செல்பவன். அப்படியும் இருக்கலாம் மகாராஜா. அவன் யார், எங்கிருந்து வருகிறான் என்று நாமே சென்று கேட்டு விடுவோமே. பாருங்கள். ஏ வழிபோக்கனே, யார் நீ? அதை தெரிந்து கொள்ளத்தான் உங்களிடம் வந்தேன். இந்த காட்டில் உங்களை முதல் முறையாக பார்க்கிறேன். எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? கவனமாக இரு. அல்காபுரியின் இளவரசன் முன்பு நின்று கேள்வி கேட்க என்ன தைரியம் இருக்க வேண்டும்? எங்கள் யுவராஜர் பானு பிரதாப் சிங்கிற்கு கோபம் வந்துவிட்டால் உன் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். எந்த பயமும் இல்லை. பிரச்சனையுடனும் ரணபூமியுடனும் ஜென்ம ஜென்ம பந்தம் கொண்டவர்கள். இந்த இளவரசன் சூரிய பிரதாப் சிங் ஒரு கையில் வாளை ஏந்தினால் இன்னொரு கை மரணத்தை ஏந்தி கொண்டு செல்லும். இளவரசன் சூரிய பிரதாப் சிங்? அப்படி என்றால் நீயும் என்னைப் போல ஒரு ராஜ்யத்தின் இளவரசன் தானா? சரியாகத்தான் சொன்னீர்கள். நான் விஜயக்கட்டின் யுவராஜா, இளவரசன் சூரிய பிரதாப் சிங். ஆனால் இக்காட்டில் திரிய காரணம் என்னவோ? திரிவது நீங்கள் தான் இளவரசே. நான் சந்திரமுகியின் ராஜ்யத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ராஜகுமாரி சந்திரமுகியின் அரண்மனையை நோக்கியா? ஆனால் ஏன்? ஒருவேளை நீங்களும் சந்திரமுகியை மணக்க கனவு காணவில்லையே? இல்லை, எனது லட்சியம் வேறு. நான் சந்திரமுகியின் ராஜ்யத்தை அடைந்து அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன்.
உங்கள் லட்சியம் என்னவென்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் இளவரசரின் நோக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். எங்கள் இளவரசரின் லட்சியமே ரூப் நகரை சென்றடைந்து சந்திரமுகியை திருமணம் செய்வதுதான். ஒருவேளை அந்த நேரத்தில் நீங்கள் அங்கிருந்தால் நீங்களும் இளவரசரின் திருமணத்திற்கு மாப்பிள்ளை வீட்டார் சார்பாக வந்து விடுங்கள். என்ன யுவராஜா? ஆம், கண்டிப்பாக. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியவில்லை யுவராஜா. நீங்கள் ஏன் தனியாக இந்த காட்டில் சேனையும் இல்லாமல் குதிரையும் இல்லாமல் ஏன்? ரூப் நகரின் முடிவில்லா பாதையில் எனது குதிரை ஓடி ஓடி களைத்து இறந்து விட்டது. ஆனால் நான் தோல்வியை ஏற்க மாட்டேன். நான் என் லட்சியத்தை அடைந்தே தீருவேன். அப்படி என்றால் உங்களுக்கு ரூப் நகரின் பாதை தெரியுமா? இல்லை, ஆனால் அந்த பாதையை கண்டிப்பாக கண்டுபிடித்து விடுவேன். நான் வருகிறேன். இந்த இளவரசனிடம் ஏதேனும் குதிரை மட்டும் இருந்திருந்தால் இவன் கதையை இந்நேரம் நான் முடித்திருந்திருப்பேன். நானும் அதையே தான் யோசித்துக் கொண்டிருந்தேன் யுவராஜா. ஆனால் அந்த இளவரசன் தனியாக நம்மை நோக்கி நடந்து வருவதை நான் பார்த்தேனே. அப்படி என்றால் அவனிடம் குதிரை இல்லை என்றுதானே அர்த்தம்? இல்லை என்றால் அவன் தங்கள் முன் உயிரோடு நின்று இருக்க விட்டிருப்பேனா யுவராஜா? குதிரை குதிரையா? யுவராஜா, ஒருவேளை நாம் கனவு காண்கிறோமா? கண்டிப்பாக இது பிரம்மையாகத்தான் இருக்கும். இது ஒன்றும் கனவோ அல்லது பிரம்மையோ அல்ல. அந்த யுவராஜன் நம்மை முட்டாளாக்கி விட்டான். அவன் நம்மிடம் கூறியது எதுவும் உண்மை அல்ல. ஆனால் நம்மை பற்றி அனைத்தையும் தெரிந்து கொண்டான். அந்த குதிரை மீது அமர்ந்து ரூப் நகரம் சென்று சந்திரமுகியை மணந்து கொள்ள போகிறான். இல்லை 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 யுவராஜா, அவனுக்கு இருப்பது வேறு ஏதோ லட்சியமாயிற்று. அவன் பொய் கூறியிருக்கிறான் முட்டாளே. அவன் கூறியது எதுவும் உண்மை அல்ல. நினைவில் கொள், நமக்கு முன்பாக அவன் ரூப் நகரம் சென்று விட்டால், சந்திரமுகியை மணந்து கொண்டு விட்டால், நான் உனது சமாதியை ரூப் நகரில் நியமித்து விடுவேன். இல்லை 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 இல்லை. என்ன விஷயம் பீமா? உன் முகம் ஏன் சோகமாக இருக்கிறது? பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்லை துர்கேஸ்வரி, எனக்கு நம்மை சுற்றி அமங்கலமான விஷயங்களே தெரிகிறது. அமங்கலமா? ஏன்? ஏதாவது கொள்ளைக்காரன் வந்து விட்டானா? இல்லை என்றால் நம் கூட்டத்தில் சோகம் பரவுகிறதா? இதுவரை நம் கூட்டத்தில் இருக்கும் ஒருவருக்கும் அந்த நிலை ஏற்படவில்லை. ஆனால் விரைவில் பிரச்சனையை உருவாகலாம். ஏனென்றால் நேற்றிரவு நம் கூட்டாளியின் இறப்பை நினைத்து அவர்கள் இன்னும் குழப்பத்தில் உள்ளார்கள். நம் தவறு என்ன இருக்கிறது? காட்டு மிருகங்கள் தாக்கினால் நம்மால் என்ன செய்ய முடியும்? மல்கானை கொன்றது காட்டு மிருகம் அல்ல, அவனை பன்ராஜ் தான் தாக்கியுள்ளான் துர்கேஸ்வரி. பீமா, என்னை மன்னிக்க வேண்டும் துர்கேஸ்வரி. பன்ராஜின் மீது அதிக நம்பிக்கை வைத்து மாபெரும் தவறை செய்கிறாய். நாம் அவனை வழிப்போக்கனாக சந்தித்தோம். ஆனால் நீ அவனை சொந்தம் கொண்டாடுகிறாய். மிருகத்தை சாக்காக வைத்து அவன் செய்த தவறை மறைக்க நினைக்கிறான் துர்கேஸ்வரி. மல்கானை கொன்றது அவன்தான். சாத்தியமில்லை. துர்கேஸ்வரி இதை என்றும் நம்ப மாட்டாள். எந்த வன்ராஜிற்கு தேவதர் பாபாவின் ஆசீர்வாதம் இருக்கிறதோ அவன் சாதாரண கொள்ளையனாக இருக்க மாட்டான். அதோடு ஒரு கொள்ளைக்காரனை கொல்வதில் வன்ராஜுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? எனக்கு தெரியாது துர்கேஸ்வரி. ஆனால் மல்கானை கொன்றது ஒரு சாதாரண மிருகம் அல்ல. வன்ராஜ் கூடாரத்தை விட்டு வெளியேற என்ன காரணம்? அவன் திரும்பி வந்தபோது அவன் எதையோ மறைக்கிறான் என்பது அவன் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. பீமா, அவன் நம்மிடம் எதையும் மறைக்கவில்லை. அவனுடைய தாயின் நினைவு அவனை வாட்டுகிறது. இந்த கூட்டத்தில் இருந்து இருந்து உன் நினைவுகள் செத்து விட்டது பீமா. ஆனால் வன்ராஜின் மனம் அழகாக இருக்கிறது. முதல் முறையாக அவன் தாயை விட்டு பிரிந்திருக்கிறான். ஆகட்டும் துர்கேஸ்வரி, உன் கட்டளையை மீற எனக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. இருந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பதை ஒருவராலும் தடுக்க இயலாது. நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், இனி நீ பன்ராஜிடம் மிகவும் ஜாக்கிரதையாக இரு. என் மனதிற்கு ஏதோ சங்கடம் ஏற்படுவது போல் உள்ளது. சங்கடங்களா? சங்கடங்களும் துக்கங்களும் துர்கேஸ்வரிக்கு பழகிப்போன ஒன்றாயிற்றே.
அவைகளை எல்லாம் நான் நேசிக்க ஆரம்பித்து விட்டேன். மறந்து விடாதே பீமா, வன்ராஜ் என்னுடைய சகோதரன். அவனுக்கு ஏதாவது கஷ்டம் நேர்ந்தால் என்னால் அதை தாங்கிக் கொள்ள இயலாது. நான் வன்ராஜை ரூப் நகரின் எல்லைக்கே அழைத்து செல்வேன் என்று வாக்களித்திருக்கிறேன். இந்த வாக்கை காப்பாற்றுவது என்னுடைய கடமை. வன்ராஜ் இங்கு தனியாக நின்று என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறான்? இவைகளை வைத்து பார்க்கும் பொழுது ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறான் என்று தோன்றுகிறது. ஒருவேளை தேவ்தர் பாபாவின் பெயரை வைத்து இவன் என்னை ஏமாற்ற வந்திருக்கிறானோ? இந்த மாயாவி காட்டில் ஒரு வழிப்போக்கனை நம்பி நான் பெரிய தவறெதுவும் செய்யவில்லையே. ஒருவேளை பீமா சொன்னது சரியாக இருக்குமோ? வன்ராஜை சோதித்து பார்க்க வேண்டும். வன்ராஜ்! துர்கேஸ்வரி, நீயா? எதற்காக இந்த அதிர்ச்சி? என்ன யோசிக்கிறாய்? நான் சந்திரமுகியின் ராஜ்யத்திற்கு இங்கிருந்து நான் விரைவில் சென்றடைய வேண்டும் தேவி. என்னை தேவி என்று அழைக்காதே. நீ ஒரு பொய்யான கேவலமான இளைஞன். நீ என்ன கூறுகிறாய்? நான் என்ன பொய் கூறினேன்? சென்ற இரவு நடந்த சம்பவத்தை பற்றித்தானே நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய். நான் கூறுவது உண்மையா பொய்யா என்று கூறு. அமாவாசை ராத்திரி அன்று நடந்த மல்காவின் இறப்பை பற்றி இவனுக்கு தெரிந்துவிட்டது. நீ ஏன் அமைதியாகிவிட்டாய்? ஏன் பதில் தர மறுக்கிறாய்? உனக்கு என்ன தெரிய வேண்டும்? எனக்கு எதுவும் தெரியவில்லை துர்கேஸ்வரி. உனக்கு அனைத்தும் தெரியும், ஆனால் கூற மறுக்கிறாய். எனக்கு தெரியும். மல்கான் சிங்கின் உயிரை பறித்தது நீதான். நீ ஒரு கொலைகாரன், கொலைகாரன். ஆம், நான் கொலைகாரன் தான். நான் தான் அவனை கொன்றேன். ஒருவேளை நான் அவனை கொல்லாமல் இருந்திருந்தால் அவன் என்னை கொன்றிருப்பான். கொலைகாரா! நீ மட்டும் தேவ்தர் பாபாவின் பெயரை கூறாமல் இருந்திருந்தால் இந்த நிமிடமே நான் உன் தலையை துண்டித்திருப்பேன். எனக்குள் இருக்கும் சண்டை விழித்துக் கொள்ளும் முன் சென்று விடு இங்கிருந்து. துர்கேஸ்வரி! என் கண் முன் நிற்காதே. இல்லையென்றால் என்னவாயிற்று துர்கேஸ்வரி? நீ சந்தேகப்பட்டது சரிதான். இவன் ஒரு கள்ளன், கொலைகாரன். நீ ஆணையிட்டால் இவன் சிரத்தை கொய்து உனது காலடியில் சமர்ப்பிக்கிறேன். நான் இவனுக்கு விருந்தாளி என்ற இடத்தை கொடுத்து விட்டேன். அதனால் ஒரு உயிரையும் இழந்து விட்டேன். இப்போது இவனை என் கண் பார்வையில் இருந்து விலகி போக சொல்லுங்கள். கேளுங்கள் இறைவா, கேளுங்கள். இந்த உலகத்தின் மிகப்பெரிய மலை உச்சியின் மீது நின்று கொண்டு அழைக்கிறேன். முதலில் நீ என் தந்தையிடமிருந்து என்னை பிரித்து விட்டாய். பிறகு என் தாயிடமிருந்து பிரித்து விட்டாய். ஆனால் இன்று 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 அந்த தேவியிடமிருந்து என்னை பிரித்து விட்டாய். என் லட்சியம் நிறைவேறுவதற்காக எனக்கு துணையாக வந்து கொண்டிருந்தாள். நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன்? எதற்காக எனக்கு அக்னி பரீட்சை வைத்துக் கொண்டிருக்கிறாய்? அப்பாவி மக்களை என்னை ஏன் கொலை செய்ய வைக்கிறாய்? கடவுளே, இந்த பாவம் எல்லாம் என்னை அல்ல, நிச்சயமாக உன்னைதான் வந்து சேரும்.
நீ கேட்டுக்கொண்டிருந்தால் நன்றாக கேள். நான் என் தாய்க்கு கொடுத்த வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவேன், நிறைவேற்றியே தீருவேன். நான் செல்லும் பாதையில் நீ எவ்வளவு தடைகளை ஏற்படுத்தினாலும் சரி, நான் அந்த தடைகளை எல்லாம் மீறி ரூப் நகரத்தை கண்டிப்பாக சென்றடைவேன், நிச்சயம் செல்வேன். சந்திரமுகியின் ராஜ்யத்தில் நுழைவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. யார் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சரி, எனது அனுமதியின்றி இந்த ராஜ்யத்தில் எவராலும் நுழைய முடியாது. நீங்கள் கூறுவது சரிதான் மந்திரி. ஆனால் நீங்கள் ரூப் நகரத்திற்கு வெளியே எல்லையில் அல்லவா கடமை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இல்லாத நேரத்தில் ஏதாவது இளவரசன் நுழைந்து விட்டால் என்ன நடக்கும்? அவ்வாறு நடக்கவே நடக்காது. ஏனென்றால் எங்கள் தலைவர் ரன்வீர் சிங்கின் பார்வை நாலாபுறமும் திரிந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமின்றி ரூப் நகரின் சிம்மாசனத்தின் மீதும் அவர் பார்வை உண்டு. தாங்கள் எதை கடமை என்று கூறுகிறீர்களோ அது கடமையே அல்ல, அது ஒரு தண்டனை. அந்த தண்டனையை மகா மந்திரி வீரேந்திர சிங் எங்கள் தலைவருக்கு அளித்தார். ஆனால் ஏன்? இந்த மந்திரி அப்படி என்ன தவறு செய்தார்? எதற்காக தண்டனை அனுபவிக்கிறார்? அரண்மனை விவகாரங்களை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது மங்களா. வீரேந்திர சிங் எங்கள் வளரும் சக்தியை பார்த்து பயந்து விட்டார். அதனால் எங்கள் சக்தியை குலைக்க எங்களை எல்லைக்கு அனுப்பிவிட்டார். ஆனால் அவருக்கு ஒன்று தெரியாது ஜெய்சன். அந்த அடிபட்டவுடன் இந்த ரன்வீர் சிங் இன்னும் பலசாலியாகிவிட்டான் தெரியுமா? நான் உடனடியாக எனது ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். ரூப் நகரம் என்ற பெயரை மாற்றி ரன்வீர் நகரம் என்று ஆக்குவேன். அற்புதம் பிரபு. ஆஹா, எங்கே தேடினாலும் உங்களைப் போல் சிறந்த வீரர் கிடைக்க மாட்டார். ரூப் நகரத்தை ஆட்சி புரியும் நியாயமான உரிமை உங்களுக்கு மட்டும்தான் உள்ளது, அது வேற யாருக்கும் இல்லை. ஆனால் இவ்வளவு காலமாக அரண்மனை விட்டு விலகியுள்ளீர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவ்வளவு சீக்கிரம் உங்கள் அதிகாரத்தை எப்படி அடைவீர்கள்? நீ அதை பற்றி கவலைப்படாதே மங்களா. ஏனென்றால் இந்த ரன்வீர் சிங் முன்பை விட இன்னும் சக்திசாலியாகிவிட்டான். ஆனால் அந்த முட்டாள் மகா மந்திரிக்கு இது கூட தெரியாது. அரண்மனையை விட்டு விலக்கி வைத்து எங்களது லட்சியத்தை நாங்கள் அடைவதற்கு கால அவகாசம் தந்திருக்கிறார். நீ எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறாய் மங்களா. ஒருவேளை நீ இதே போல் எங்களுக்கு ரகசியமாக உதவி செய்து கொண்டிருந்தால் ஒரு நாள் அரண்மனையில் உனது பதவி சந்திரமுகியை விட அதிகமாக இல்லாவிட்டாலும் குறைவாக இருக்காது. பிரபு, உங்கள் வாயில் இருந்து இந்த வார்த்தையை கேட்டவுடன் என்னால் சந்தோஷத்தை தாங்க முடியவில்லை. எனக்கு ஆசையை காட்டி மோசம் செய்து விடாதீர்கள். இந்த ரன்வீர் சிங்கின் வார்த்தைகள் பாறையில் செதுக்கியது போன்றதாகும் மங்களா. நான் கைது செய்த அனைத்து கைதிகளையும் நீ பார்த்துக்கொள், கவனமாக இரு. ஒரு நாள் இந்த கைதிகள் தான் எனது சேனைகளாக மாறி ரூப் நகரத்தின் மேல் தாக்குதல் மேற்கொள்வார்கள். தெரியும் பிரபு. ஆனால் அந்த 1000 கைதிகளில் ஒரு கைதி மிகவும் பிடிவாதக்காரன். அவன் இன்று வரை நம் வசம் படவே இல்லை. எனக்கு தெரியும். இளவரசர் விஜேந்திர பிரதாப் சிங்கை பற்றி தானே கூறுகிறாய்? அவன் இன்னும் தன்னை யுவராஜன் என்று நினைக்கிறான். மனம் தளராத ஒரே கைதி அவன் மட்டும்தான். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் அவனையும் எனது அடிமையாக்கி எனது கால்களில் விழ வைப்பேன். கண்டிப்பாக பிரபு. ரூப் நகரத்தின் மன்னரை ஒரு நாள் உங்களுக்கு அடிமையாக வேண்டும் என்றால் அந்த யுவராஜா விஜயேந்திர சிங் எவ்வளவு தூரம்? ஆனால் அந்த விஜேந்திர பிரதாப் சிங்கை நமது வசமாக்க உடனடியாக காய்களை நகர்த்த வேண்டும். ராஜநீதியில் தந்திரமாக காய்களை நகர்த்துவதில் உன்னை விட சிறப்பாக யார் செய்வார்கள் மங்களா? நீங்கள் கவலைப்படாதீர்கள் பிரபு. சாமகான தண்ட பேதம் அனைத்தையும் பயன்படுத்தி அந்த விஜயேந்திர சிங்கை ஒரு நாள் உங்களுக்கு அடிமையாக்கி விடுவேன். இது மங்களா அளிக்கும் வாக்கு. எனக்கு உன் மீது நிறைய நம்பிக்கை இருக்கிறது. நான் இப்போதே சந்திரமுகியின் அரண்மனைக்கு சென்று அரண்மனையின் அதிகாரத்தை பறிப்பதற்கான திட்டம் தீட்டுகிறேன். நீ உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எப்படி செய்யலாம் என்று யோசி. அட சங்குமங்கு, என்னவாயிற்று? இப்பொழுதெல்லாம் ஏன் நீங்கள் தனியாக சுற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய அரசர் உங்கள் இருவரையும் வேலையை விட்டு வெளியே தள்ளிவிட்டாரா? அவர் யார் எங்களை வேலையை விட்டு அனுப்ப? நாங்களே வேலையை விட்டு விட்டோம். நீங்கள் உங்கள் அரசரை விட்டு வந்து விட்டீர்களா? ஆனால் எதற்காக? மிகவும் கஷ்டப்பட்டு அவரிடமிருந்து நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். தேவையில்லாமல் அதை பற்றி பேசி அரசரை நினைவூட்டாதீர்கள். சரி, நேரடியாக கூறுங்கள், என்னவாயிற்று? ஏன் அரசரை விட்டு வந்து விட்டீர்கள்? நான் கூறுகிறேன் கலாவதி.
சங்கு என்ன கூற வருகிறான் என்றால், எங்கள் அரசர் இருக்கிறாரே, அவர் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த முட்டாள் மனிதர். ஒவ்வொரு முறையும் அவர் தவறை செய்துவிட்டு பழியை எங்கள் தலையில் போடுகிறார். எப்பொழுதும் எங்களை அடித்து திட்டிக் கொண்டே இருக்கிறார். இல்லையா சங்கு? அது மட்டுமின்றி எங்களுக்கு சம்பளமும் கிடைப்பதில்லை. தாங்களே கூறுங்கள் கலாவதி, சம்பளம் இல்லாமல் அந்த வேலையை எவ்வளவு காலம்தான் செய்வது? ஐயோ கலாவதி, எங்களுக்கு எங்களது நிலைமையை நினைத்தாலே கவலையாக உள்ளது. தங்க காசுகள் இருப்பதை கூட மறந்து விடலாம். பித்தளை காசுகளை பார்த்து பல காலங்கள் ஆகிவிட்டது கலாவதி, பல காலங்கள் ஆகிவிட்டது. ஒருவேளை எங்களுக்கு திருமணம் நடந்தால் எங்கள் ராணிகளின் உணவுக்கு எங்கு செல்வது கலாவதி, கூறுங்கள். நீங்கள் கூறுவது வாஸ்தவம்தான். அப்படி என்றால் நீங்கள் இருவரும் வேறு ஏதாவது வேலை செய்ய வேண்டியதுதானே? அட, ஏன் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுகிறாய் கலாவதி? எங்களை போன்றவர்களுக்கு யார் வேலை கொடுப்பார்கள்? அட, ஏன் தரமாட்டார்கள்? உங்கள் இருவருக்கும் அப்படி என்ன குறை இருக்கிறது? அழகாக இருக்கிறீர்கள், மிகவும் புத்திசாலிகள் வேறு, எப்பொழுதும் அலங்காரத்துடன் இருக்கிறீர்கள். ஆனால் உயரம்தான் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. உண்மையாகவா? தாங்களே கூறுங்கள், யாரது? ராஜ்வீர். ராஜ்வீர். ஏன் உங்களுக்கு ராஜ்வீரை பிடிக்காதா? ஐயோ கலாவதி, ராஜ்வீர் எருதுகளை விட பெரியதாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்கிறான். ஆனால் பிரச்சனை என்று வந்தால் பெண்ணின் பின்னாடி போய் மறைந்து கொள்வான். இப்படிப்பட்ட கோழையிடம் எங்களால் வேலை செய்ய இயலாது. ஏன்? நீங்கள் ராஜ்வீரை என்றாவது பெண்ணின் பின் மறைந்து கொள்வதை பார்த்திருக்கிறீர்களா? அட, நான் மட்டுமா? நீங்களே பலமுறை பார்த்திருப்பீர்களே. அவன் தைரியசாலியாக இருந்திருந்தால் உங்களை போன்ற அழகானின் பெண்ணின் உதவியை எதிர்பார்த்திருக்க மாட்டான். எதிரிகளை பற்றி தெரிந்து கொள்ள அவன் உங்களை அனுப்புகிறான். என்ன சங்கு? என்ன? பரவாயில்லை, விடுங்கள் கலாவதி. நாங்கள் பார்க்க குள்ளமாக இருக்கலாம், ஆனால் எங்கள் காது மிகவும் பெரியது. நீங்கள் தூரத்தில் பேசினாலும் எங்களுக்கு கேட்டுவிடும். ஆமாம், அவனை போன்ற கோழையிடம் எங்களுக்கு வேலை செய்ய விருப்பமில்லை. அவனை விட எங்கள் அரசரே மேல். முட்டாளாக இருந்தால் என்ன, அவர்தான் எங்கள் அரசர். அட, சீக்கிரம் வா, வேகமாக செல்வோம். நம் அரசர் தூக்கத்திலிருந்து விழித்திருப்பார். வா. நீங்கள் நிச்சயம் கனவில் பயங்கரமான ஒன்றை கண்டிருப்பீர்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பின் நீங்கள் அலறியதற்கான காரணம் என்ன? நான் ஒன்றும் அலறவில்லை, முட்டாள்களை. நான் சோதித்தேன். நீங்கள் எப்போதும் கவனத்தோடும் விழிப்போடும் இருக்கிறீர்களா என்று பார்த்தேன். எனக்கு இப்போது நம்பிக்கை வந்துவிட்டது. எனது இந்த சிங்க குட்டிகள் தங்களது அரசரின் பாதுகாப்பில் எப்போதும் கவனத்தோடு இருக்கிறார்கள். அரசே, நீங்கள் உறங்கிய பின் நாங்கள் மிகவும் கவனமாக இருப்போம். யாரையும் உங்களை சந்திக்க விடுவதே இல்லை. இப்பொழுதுதான் கலாவதி இந்த பக்கம் சென்றார்கள். ஆனால் அவரிடத்திலும் கூறிவிட்டேன், எங்கள் அரசர் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறார். பொய் சொல்லாதே, கலாவதி ஒன்றும் இவ்வழியாக செல்லவில்லை. இந்த பக்கமாக செல்வதை போல் அரசரை பார்த்து விட்டு சென்றிருக்கிறார். அரசரின் அழகு முகத்தை காண வந்திருக்கிறார். என்னை காண வந்தாளா? எட்டி பார்த்து விட்டு சென்றாளா? அரசே, எனக்கு இப்பொழுது நம்பிக்கை வந்து விட்டது. உங்கள் அரை பக்கம் வருவதற்கான காரணம் இதுவாகத்தான் இருக்கும். அரசே, அவர்கள் உங்களை சந்திக்கத்தான் வந்திருப்பார்கள். கலாவதி, பிறகு ஏன் என்னை எழுப்பவில்லை மூடர்களை? தவறு செய்துவிட்டு அரசே, இனி அந்த தவறை செய்ய மாட்டோம். எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது. அந்த கலாவதிக்கு உங்கள் மேல் காதல் வந்து விட்டது. அதனால் தான் இப்பொழுதெல்லாம் எதையோ யோசித்துக் கொண்டே இருக்கிறாள். அப்படியா? நானும் இப்போது எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறேன். உண்மையை கூறவா? இன்று எனது கனவில் கல்லு வந்தாள். கல்லு? கலாவதி. கலாவதியா?
கண்டிப்பாக எனது கனவு நிறைவேறிவிடும். சரி, நான் கிளம்புகிறேன். ஆனால் எங்க அரசே? போகும்போதே தடங்களா? நான் கல்லுவை பார்க்க செல்கிறேன். நான் இல்லாமல் அவள் துடித்துக் கொண்டிருப்பாள். அதெல்லாம் சரிதான் அரசே. ஆனால் நீங்கள் இப்பொழுதுதானே எழுந்தீர்கள். முதலில் பல் துளைக்கு வாய்க்கு முடியுங்கள். 3 நாட்களுக்கு முன்புதான் எனது தந்தை கரித்தூளால் பல் துளைக்கி விட்டார். பிறகு இன்று எதற்காக செய்ய வேண்டும்? ஐயோ அரசே, அரசே, நீங்கள் குழந்தையை போல் அடம்பிடிக்கிறீர்களே. பல் தேய்ப்பதை தினமும் காலையிலும் மாலையிலும் செய்ய வேண்டும். என்ன சங்கு? இல்லையா சங்கு? ஆமா மங்கு. எனக்கும் கல்லுவுக்கும் திருமணம் ஆகும் வரை நான் பல் தேய்க்க மாட்டேன். திருமணத்திற்கு பிறகு கல்லுவையே எனக்கு பல் துளக்கி விட சொல்வேன். சரி, நான் கிளம்புகிறேன். இல்லை என்றால் கல்லு காவிட்டு விடுவாள். உங்கள் கல்லு இப்பொழுது உங்களை சந்திக்க மாட்டார்கள். எப்படி கூறுகிறாய்? ஏனென்றால் அவர் இப்பொழுதுதான் ராஜ்வீர் சிங்கை சந்திக்க சென்றிருக்கிறார். மகாபிரபு, 100% இது உண்மைதான். மந்திரி ரன்வீர் சிங் எந்த நேரமும் இங்கு வரலாம். அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் பிரவேசிக்கலாம். ரன்வீர் சிங் எதற்காக அரண்மனையினுள் செல்ல நினைக்கிறான்? அவன் அரண்மனைக்குள் திரும்ப வர நோக்கம் என்ன நாகராஜ்? நோக்கம் மிகவும் பயங்கரமானது. நான் கேள்விப்பட்ட வரையில் அவன் ரூப்நகரத்தின் இந்த அரண்மனையை கைப்பற்றிக் கொள்ள விரும்புகிறான். மகாபிரபு, அவன் ராஜ்யத்தின் அரச பொறுப்பை ஏற்க கனவு கண்டு கொண்டிருக்கிறான். ராஜ்யத்தின் அரச பொறுப்பை ஏற்க கனவு காண்கிறானா? இந்த ராஜ்வீர் சிங் ரன்வீர் சிங்கின் கனவை நிறைவேற விடமாட்டான். ரன்வீர் சிங் ஒன்றை மறந்துவிட்டான். என் பதவி அவனை விட மேன்மையானது. அவனால் என் சக்திக்கு முன்னால் நிற்கக்கூட இயலாது. மகாபிரபு, தங்கள் பதவியை விட அவன் பதவி எப்படி உயர்ந்தது என்று தெரிந்து கொள்ளவே அவன் இங்கு வருகிறான். தாங்கள் இப்பொழுது எடுத்திருக்கும் அடியினால் அவனுக்கு சந்தேகம் எழுப்பியிருக்கலாம். என்ன நடந்தாலும் சரி, ரன்வீர் சிங்கிடம் அவ்வளவு சக்தியும் புத்தியும் கிடையாது. அவனால் மகாராஜா முன்னோ மகா மந்திரி முன்னோ ஏறெடுத்து பார்க்க இயலாது. ரன்வீர் சிங் மிகவும் புத்திசாலி. அடிப்பட்ட நாகமானது மிகவும் ஆபத்தானது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ரன்வீர் சிங்கும் இவனும் அடிப்பட்ட பிறகு அரண்மனைக்கு திரும்புகிறான். எனக்கு மிகவும் அச்சமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த ரன்வீர் சிங் அனைத்து விஷத்தையும் தங்கள் மீது கக்கிவிட்டால்? சாத்தியமே இல்லை. அதற்கு முன்னே ரன்வீர் சிங்கின் விஷப்பல்லை நான் புடுங்கி எடுத்து விடுவேன். அதற்கு பின் விஷமின்றி ரன்வீர் மரணம் அடைந்து விடுவான். ஒருவேளை இல்லை என்றால் அவன் என் அடிமையாகி விடுவான். தங்களுக்கு அடிமையாக இருக்க அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனை கடவுளாலும் காப்பாற்ற இயலாது. பயப்படாதே நாகராஜ். இந்த ராஜ்யத்தில் நான் நகற்றப் போகும் காய்களில் சிக்கிய பிறகு ரன்வீர் சிங் என்னிடம் வந்தே தீர வேண்டும். அதன் பிறகு நான் அவனை ரூப்நகரின் எல்லைக்கே திருப்பி அனுப்பிவிடுவேன். தங்களுடைய சக்தியையும் புத்தியையும் எவராலும் கணிக்க முடியாது மகாபிரபு. ஆனால் எனக்கு ரன்வீர் சிங்கை பற்றி மிகவும் நன்றாக தெரியும். அவன் கேவலமான மனிதன். அவனை பற்றி எனக்கு மிகவும் நன்றாக தெரியும். மகாபிரபு, அவன் ஏதேனும் சதி செய்து மகாராஜா அல்லது வீரேந்திர சிங்கை அடைந்து விடுவான். அவ்வாறெல்லாம் நடந்துவிட்டால் தங்களுடைய சிம்மாசனமானது ஆட்டம் கண்டுவிடும். நாகராஜ், இனிமேல் நீ என் முன் வந்து இவ்வாறு கோழையை போல் பேசாதே. என்னுடைய சிம்மாசனம் நிலையானது. யாராவது என் சிம்மாசனத்தை ஏறெடுத்து பார்த்தால் அவர்களது பார்வையை நான் பறித்து விடுவேன். நீ ஒரு காரியம் செய் நாகராஜ். அந்த ரன்வீர் சிங் அரண்மனைக்குள் வந்த தகவல் தெரிந்தவுடன் நீ அவனை உடனடியாக என் முன் அழைத்து வந்து நிறுத்திவிடு. பிரபு, நீங்களா? இவ்வளவு காலங்கள் கழித்து உங்களை இந்த அரண்மனையில் காண்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. பிரபு, நீங்கள் எங்கு சென்று விட்டீர்கள்? சிலதை அடைய சிலதை இழந்துதான் ஆக வேண்டும். அரண்மனை வேலைகள் எனக்கு அழுத்தத்தை ஏற்படுத்திவிட்டது. அதனால் ஓய்வெடுக்க வேண்டியதாயிற்று. ஆனால் இப்போது திரும்பி வந்துவிட்டேன். நீங்கள் வருகிறீர்கள் என்ற தகவல் எனக்கு முன்னரே தெரியும் பிரபு. நீ என்ன கூறுகிறாய்? இங்கு வரப்போகும் தகவலை நான் யாரிடமும் கூறவில்லையே. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி தெரிந்தது?
எனக்கு மட்டுமல்ல, இந்த அரண்மனைக்கு மந்திரி வருகிறார் என்று அனைவரும் பேசிக் கொள்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் அரண்மனைக்கு வரும் தகவலை உளவாளிகள் கூறியிருக்கலாம் அல்லவா? இவள் கூறுவதை வைத்து பார்க்கும்போது எனது கூட்டத்தில் எவனோ ஒரு புல்லுருவி இருக்கிறான். அவன்தான் எனது ரகசியங்களை அரண்மனைக்கு கூறியிருக்கிறான். அது யாராக இருக்கும்? எந்த சிந்தனையில் ஆழ்ந்து விட்டீர்கள் பிரபு? ஒருவேளை அரண்மனை பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் சிந்தனையில் இருக்கிறீர்களா? அரண்மனை பொறுப்புகளையா? அப்படி என்றால் இந்த ரகசிய தகவலும் அரண்மனைக்கு வந்துவிட்டது. யார் இதை கூறியிருப்பார்கள்? இனி எதை பேசினாலும் யோசித்து பேச வேண்டும் ரன்வீர். ஏனென்றால் கலாவதி மிகவும் புத்திசாலி. நீங்கள் மீண்டும் கவலையில் ஆழ்ந்து விட்டீர்களே. இன்று உங்களின் உடல்நிலை சரியில்லை போல் இருக்கிறதே. நான் கிளம்புகிறேன். ஆனால் செல்வதற்கு முன்பாக நான் உங்களிடம் ஒன்று கூற விரும்புகிறேன். சற்று ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்றால் இந்த அரண்மனையில் உங்களுக்கு நண்பர்கள் குறைவு, எதிரிகள் தான் அதிகம். நான் வருகிறேன். நான் சென்ற பிறகு இந்த அரண்மனை ராஜநீதியில் பல மாற்றங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் இங்கு ஏற்பட்டிருக்கும் இந்த மாற்றங்களை என்னால் மீண்டும் மாற்றியமைக்க முடியும். இது ராஜவம்சத்தின் சிறந்த கதை. பல ரகசிய சம்பவ